கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இயேசுப்பாவை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடன் செல்வோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அது என்னங்க? என் நாமத்தினாலே எப்பொழுதுமே நாம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரிடத்துல தானே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகிலும் இங்கே ஆண்டவர் மிகவும் தெளிவாக நமக்கு இங்கே சொல்லி காட்டியிருக்கிற ஒரு காரியம் என்ன? என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. என்ன நாமம்? இயேசு என்ற அந்த விலையேற பெற்ற நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு என்ற அந்த நாமத்தினாலே கேட்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் விரும்புகிற காரியத்தை, நாம் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு இடத்துல நான் சொல்லுகிறேன். ஒரு சிறு பையன் கடையிலே சென்றான். அங்கே கடையிலே சென்று என் அப்பா இந்த பொருளை வாங்கி வர சொன்னார் என்று சொன்னார். கடைக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் கேட்டார், உங்கள் அப்பா பெயர் என்ன தம்பி என்று கேட்டார். அந்த தம்பி தன் தகப்பனுடைய பெயரை சொன்ன பொழுதோ உடனே அவர், ஓ நீ அவருடைய மகனா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த தம்பி கேட்ட காரியத்தை எடுத்து கொடுத்து அனுப்பினார். ஒரு மகன் தன் தகப்பனுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயருக்கு ஒரு மிகுந்த மரியாதை உண்டு. ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் இங்கே வாசிப்போம் என்றால், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். பாருங்கள், அங்கே பேதுரு ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது அங்கே முடவனாக உட்கார்ந்திருந்தார். ஆலயத்தின் வாசலிலே, அலங்கார வாசலிலே முடவன் உட்கார்ந்திருந்தான். அந்த முடவன் அங்கே ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களிடத்திலே, வருகிறவர்களிடத்திலே ஏதாயிலும் தனக்கு உதவி கிடைக்குமா என்று கேட்பதற்காக உட்கார்ந்திருந்தான். அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பணம் கிடைக்குமா, அல்லது யாராவது சற்று விலையுயர்ந்த பொருட்களை தருவார்களா என்றெல்லாம் அவனுடைய எண்ணங்கள் காணப்படும். வருகிறவர்களை பார்த்து இவர் கொடுக்கிற வசதி உள்ளவர், இவர் கொடுப்பார் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் பேதுருவினிடத்திலும் அதே போல அவர்கள் எதிர்பார்த்தார்கள். பேதுருவும் யோவானும் அங்கே ஆலயத்துக்கு சென்ற பொழுது அலங்கார வாசலிலே இந்த முடவன் அமர்ந்திருந்தான், அவரை உட்கார வைத்திருந்தார்கள். அங்கே பேதுரு அவனை உற்று பார்த்து தன்னிடத்திலே ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருந்த அந்த முடவனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவில் உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்றார். பாருங்கள், அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் இதுவரையிலும் ஒன்றும் கேட்கவில்லை. இங்கே இயேசு எனது விலையேறப்பெற்ற நாமத்திலே அந்த முடவனை நடக்க செய்கிறார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வேதனையோடு இருக்கிறீங்களோ? விசுவாசத்தோடு கேட்போம். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இதை கேட்கிறோம் என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமத்திலே இது நடக்கட்டும் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் நடக்கும். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரே, தயவுல பெரியவரே, அப்பாமை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, இயேசு என்ற திருநாமத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம் அப்பா. அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம். இதோ என்னோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள இயலாத காரியத்தை, பெற்றுக்கொள்ள இயலாத விடுதலையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேட்கிறோம் ஆண்டவர். இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அப்பா, நோய்கள் குணமாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே திருமண தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்ப்பத்தின் கனிக்கு காணப்படுகிற தடைகள் நீங்கட்டும். என் ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை அப்பா. இயேசு அந்த விலையேறப்பட்ட நாமத்தினாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே முடவன் நடந்தானே 2000 வருடங்களுக்கு முன்பதாக, ஆண்டவரே அதே ஆண்டவர், ஜீவித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு அந்த வெளியேறப்பட்ட நாமத்திலே கேட்போம், ஜெயம் எடுப்போம், மற்றவர்களும் ஜெயம் எடுக்க உதவி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.